அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடக்கிறதா? உங்கள் பெயரை யாராவது கெடுக்க நினைக்கிறார்களா? கவலைப்படாதீர்கள். இன்று படைகளின் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பை வழங்குகிறார். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை எசாயா 54 அதிகாரம் 17 இறை வார்த்தை. உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாயிருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் உங்களுக்கு எதிராக திட்டங்களை உருவாக்கலாம். ஆனால் அவற்றை செயலிழக்க செய்ய இறைவனால் முடியும். திருவிவிலியத்தில் இறைவாக்கினர் தானியேலை எண்ணி பாருங்கள். அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அவரை அழிக்க சிங்க குகை என்ற போர்க்கருவியை உருவாக்கினார்கள். ஆனால் ஆண்டவர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தானியேல் மீது குற்றம் சுமத்திய நாவுகள் அனைத்தும் மௌனமாக்கப்பட்டன. ஆண்டவரின் ஊழியரான தானியேலுக்கு அந்த வெற்றி ஒரு உரிமை சொத்தாக இருந்தது. இன்று உங்கள் உயர்வை கண்டு பொறாமைப்படுபவர்களோ அல்லது உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கும்போது எந்த ஆயுதமும் உங்கள் முன்னே நிலைக்காது. ஜெபிப்போம். அன்பு பிதாவே, உமது வல்லமையுள்ள வாக்குறுதிக்காக நன்றி. இன்று எமது குடும்பத்திற்கு எதிராகவும் எமது பிள்ளைகளுக்கு எதிராகவும் உருவாக்கப்படும் எந்த தீய சக்தியின் கருவிகளும் உமது நாமத்தினால் உடையட்டும். எம்மை குற்றம் சாட்டும் நாவுகளை நீரடக்கி உமது மேலான வெற்றியை எமக்கு தந்தருளும். நாசரேத்து திரு குடும்பத்தை பாதுகாத்தது போல எங்களையும் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இறைவனின் ஞானத்தோடும் பாதுகாப்போடும் இன்றைய நாளை தொடங்குங்கள். ஆமீன்.